ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைதாவும் ரவையும் கலந்து ஒரு அப்பம் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். மைதா 2 கப்பு, ரவை 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு போட்டால் போதும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்டாக இருக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். அதுதான் காம்பினேஷனு. எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு பிஞ்சு சோடா உப்பு, அப்புறம் ஏலக்காய் போட்டுட்டு தண்ணி இந்த கப்பில் தான் மெஷரிங் கப்பில் எடுத்துக்கேன். இதில் 2 கப்பு போட்டிருக்கிறேன். 1 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா அடித்து கலக்கணும். ஒரு லம்ஸ் இல்லாமல் கலந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக தான் கலந்துக்கணும். ஏன்னா தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். எனக்கு கொஞ்சம் பிரிஞ்சு போகுது. நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு அது எண்ணெய் சூடானவுடனே எண்ணெயில் ஒவ்வொன்றா எடுத்து ஒரு கரண்டியில் குழிக்கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஊற்றுனீங்கன்னா நல்லா அழகாக அப்பம் வந்துடும். அதை 2 பக்கமும் உங்களுக்கு டார்க்காக நல்லா மொறுமொறுன்னு வேணும்னா மொறுமொறுன்னு பண்ணிக்கோங்க. இல்லை வெள்ளையாக எடுக்கணுன்னா வெள்ளையாக எடுத்துக்கோங்க. வெள்ளையாக எடுக்கணுன்னா ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. அது வெள்ளையாகவே கொஞ்ச நேரம் நல்லா உள்ளெல்லாம் வெந்துட்டு வந்துடும். நான் கொஞ்சம் பெருசாக தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் மொறுமொறுன்னு வறுத்தேன். நல்லா வந்துச்சு. நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இப்படி தான் வரும். நல்லா ஊற்றினோடனே கொஞ்சம் அப்படியே கீழே ஒட்டுன மாதிரி இருக்கும் கடாயில். அதுக்கப்புறம் மேலே எழுந்து வந்துடும். வந்தவுடனே பாருங்கள், அப்படியே பால் மாதிரி இது திரும்பும். அப்போ நீங்கள் அதை திரும்பி திரும்பி போட்டிங்கன்னா அதை சுற்றியும் மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அது ரவை போட்டதுனால கிறிஸ்பியாக இருக்கும். நடுவில் பஞ்சு மாதிரி இருக்கும். இதுதான் ரவை அப்பம். இது ஈஸியாக பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் வாழைப்பழம் போட்டு பண்ணுவாங்க, ஏதோ செய்வாங்க டெக்னிக்கு. நான் பாருங்கள், நான் ஊற்றுறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால தூள் தூளாக கொஞ்சம் வருது. நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே கலந்துக்கோங்க. கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா அப்படியே நிற்கும். நான் அதுக்கப்புறமே கிண்ணத்தை எடுத்து அப்படியே ஊற்றினேன். கரண்டியால் ஊற்றாமல் கிண்ணத்துலேயே அப்படியே வலிய விட்டேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இது வேஸ்ட் ஆகாமல் எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது பண்ணி. ஏன்னா நான் ஸ்வீட்டு இதெல்லாம் பண்ணுறதில்ல. நிறையா ஸ்வீட்ஸ் தெரியும். நாங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் அவ்வளோவா சாப்பிட்றதில்லைங்கிறதுனால நான் அதெல்லாம் பண்ணி காமிக்கிறதில்ல. இன்றைக்கி கார்த்திகை தீபம்னு சொல்லிட்டு சரி எங்கள் வீட்டில் இன்றைக்கி கார்த்திகை தீபம்னு சொல்லிட்டு பண்ணினேன்.